ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு aadhishsamayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சொரக்காய் அல்வா தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருட்களை வச்சு செஞ்சுருக்கோம். இதில் வந்து நம்ம காய்கறி, நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் சொரக்காயில் ஒரு பாதி அளவு சொரக்காய் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதில் நம்ம அடியை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த சொரக்காய் தோல் எல்லாத்தையும் நம்ம ஒரு பீலர் வச்சு செத்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோல் எல்லாத்தையும் நல்லா செத்தியாச்சு. இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த சீடை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அந்த விதை பகுதி வந்து நமக்கு தேவையில்லை, அதனால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம விதை எல்லாத்தையும் எடுத்துட்டு இது போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு பீட்ரூட் சேர்த்துற கட்டை எடுத்து நம்ம செத்திக்கலாம். இதில் வந்து நம்மளை துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா துருவியாச்சு. இந்த மாதிரி பூவாக நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு தவா எடுத்திருக்கேன். அதில் நம்ம துருவி வச்ச சொரக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. காய் வந்து ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இதில் இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கறதா இருந்தால் 3/4 கப் சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை ஸ்வீட் கம்மியாக இருக்குன்றதுனால நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை தண்ணி வந்து நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதோட ஒரு ஏலக்காவை இப்படி தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து அந்த சக்கரை பாகல்ல நல்லா சுண்டி நமக்கு நெய் பிரிஞ்சு வர்ற வரை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு தவா வச்சிருக்கேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் இதோட ஒரு 7-8 முந்திரி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. அந்த வறுபட்ட முந்திரியும் நெய்யவும் நம்ம அல்வாவில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவு நம்ம அல்வா பக்குவம் வந்துருச்சு. இதை வந்து நெய் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடணும். நம்ம ஊற்றின நெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தவாவில் கொஞ்சம் கூட ஒட்டலை. எவ்வளோ சூப்பராக நெய்யெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இதில் வந்து நம்ம காய் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.